ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா ஊத்தப்பம். ஸோ இதில் வந்து 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஊத்தப்பம். ஸோ 1 கப்பு ரவைக்கு வந்து 1/2 கப்பு போல் தயிர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதை ஒரு ஸ்மூத் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிடலாம். நல்லா திக்காக இருக்கணும் பேட்டர். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படி ஒரு ஓரத்தில் வச்சுருவோம். ஏன்னா வந்து அந்த ரவை வந்து சாஃப்ட் ஆகணும், அதுக்கு வேண்டி. ஸோ திக்காகவும் ஆகும், கூட கொஞ்சம் திக்கும் ஆகும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, குக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா எது வேணாலும் சொல்லிக்கோங்க, அதுக்கப்புறம் உப்பு. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக்கான ரவா இதுக்குள்ளே பேட்டர், ரவா ஊத்தப்பம்குள்ளே பேட்டர். இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி எது வேணாலும் போட்டுக்கலாம், ஜீரகம் எது வேணாலும். நான் வந்து இன்றைக்கி கேப்சிகமும் பச்சை மிளகாவும் மட்டும் போடுறேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது போட்டோம்னா. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ வந்து ஊத்தப்பம் ஊற்றிடலாம். ஸோ நம்ம பேன் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இதில் குட்டி குட்டி ஊத்தப்பமாக ஊற்றிட போகிறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறது வந்து ஜஸ்ட் பேசிக் தான். நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வேணாலும் ஆட் பண்ணி சூப்பராக ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும், அப்புறம் ஃப்ளிப் பண்ணிடலாம். மஹிக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? பப்பி. பப்பி என் பின்னாடியே வருது பாருங்க. பப்பி விடு, பப்பி விடு. ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ நம்ம ஊத்தப்பம் இப்போ வெந்திருக்கோம். இப்போ திருப்பி போட்டுடலாம். சரி, எவ்வளோ முறுமுறுன்னு ஆயிருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. ஸோ இது இந்த சைடும் குக் ஆனோடனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சைடும் குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டு எடுத்துருவோம். ஸோ இது நீங்கள் வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்லாம். ஓகே. ஸோ சூப்பரான ரவா ஊத்தப்பம் சாம்பார் தேங்காய் சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை.